நரேந்திரா அமித்ஷாவின் அலட்சியமே பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு காரணம். கொந்தளிக்கும் முன்னாள் ராணுவத்தினர் பேச்சு தம்பட்டம் அடித்து நாட்டின் பாதுகாப்பில் கோட்டை விடும் நரேந்திராவின் கையாலாகாத தனம். கேள்விக்குறியாகும் நாட்டின் பாதுகாப்பு. 3 வருடங்களாக ராணுவத்திற்கு ஆள் எடுக்காதது ஏன்? ராணுவத்திற்கு அதிக ஆட்கள் தேவையில்லைன்னு சொன்ன அந்த அதிமேதாவி யார்? முன்னாள் மேஜர் ஜெனரல் பக்ஷியின் அதிரடி கேள்விகள். பகல்காம் தாக்குதலை வைத்து சங்கி ஊடகங்கள் செய்யும் விசமத்தனமும் எச்சைத்தனமும். ராணுவத்திற்கான ஆட்கள் சேர்ப்பு கடந்த 3 ஆண்டுகளா நடத்தப்படவே இல்லை. கிட்டத்தட்ட 1,80,000 பேர்த்த வந்துட்டு பணியில இருந்து நீக்கம் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் வெளிப்படையா போட்டு உடைத்து கிட்டத்தட்ட இந்திய ராணுவத்தின் பலத்தை ஒன்றிய பாஜக அரசு, நரேந்திர அரசு குறைத்திருக்கிறது. நாட்டின் பாதுகாப்புக்காக இருக்க வேண்டிய ராணுவம், துணை ராணுவம் போன்ற அமைப்புகளை வெட்டித்தனமாக மத கலவரங்களை தூண்டக்கூடிய கங்கனா ரணாவத், அண்ணாமலை போன்றவர்களுக்கும் களத்துக்கே வராத அரசியல் தலைவர்களாக இருக்கக்கூடிய விஜய் போன்ற நபர்களுக்குமே Z+ பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இந்த மாதிரியான தாக்குதலுக்கு முக்கியமான காரணமே பாஜக RSS அங்கீகாரம் விதிக்கின்ற மதவாத வெறுப்புணர்வு பிரச்சாரங்கள் தான். அதுதான் இந்த பயங்கரவாதிகளுக்கு மிகப்பெரிய சாதகமா போகுது. நரேந்திரா மாதிரியான கையாளாகாதவர்களாலதான் இன்னைக்கு நாட்டினுடைய பாதுகாப்பை கேள்விக்குறியா இருக்கு.